ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு அனிமி பற்றின என்னோட கருத்துக்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில் நான் இன்னைக்கு சொல்ல போகிற அனிமி வந்து மெக்கானிக்கல் மேரி. மெக்கானிக்கல் மேரி அப்படின்ற இந்த அனிமியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ பணக்காரராக ஆக போகிறாரு. பணக்கார சொத்துக்களுக்கு வாரிசு ஆக போகிறாரு. ஆனால் இவர் வாரிசு ஆகிறது பிடிக்காம அதை தடுக்க சில பேர் அவரை கொல்றதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அந்த ஆபத்துகள்லேருந்து ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்கோசம் நியமிக்கப்படுற ரோபோன்னு ஒரு பெயரில் நியமிக்கப்படுற ஒரு பொண்ணு தான் மேரி ஜோ. என்னதான் மேரி வந்து ஒரு பொண்ணாக இருந்தால் கூட ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் ரோபோ தான். அவர் ரோபோன்னு அவள் பொண்ணுன்னே தெரியாமல் அந்த ரோபோ மேலே அவர் காதல் வயப்படுது. இதில் மேட்ரு என்னன்னா, அவர் மனுஷங்களே நம்ப மாட்டார். அவருக்கு மனுஷங்களே மேக்ஸிமம் பிடிக்காது. இந்த ஒரு காரணத்தாலே, ஏன்னா மனுஷங்க துரோகம் பண்ணுவாங்க, மனுஷங்க வந்து நம்பிக்கைக்கு ஏமாற்றத்தை தான் தருவாங்க அப்படின்றது அவரோட கருத்து. அப்படி இருக்க ஹீரோவுக்கும் தன்னோட சின்ன வயசில் நிறையா கஷ்டங்களை அனுபவிச்ச ஒரு பொண்ணு ரோபோவாக பணத்துக்காக நடிக்க போகிறான். அப்படி நடிக்க போகிற இடத்துல அவளுக்கான காதலனை அவளை அறியாமலே தேர்ந்தெடுக்கிறான். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இரு காதலர்களும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு காதலை நகர்த்திட்டு போகிறாங்க அப்படின்றது தான் இந்த அனிமி. மறக்காமல் இந்த அனிமையை பார்த்துருங்க. இந்த அனிமையோட பேர் வந்து மெக்கானிக்கல் மேரி. கண்டிப்பாக பார்க்கணும். ரொமான்ஸ்னாலே அனிமையில் 18+ அதிகமாக இருக்கும். இதில் அப்படிலாம் இருக்காது. ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இந்த அனிமி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.